ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 3 விதம் தான் முக்கியமான ஒரு விஷயங்களாக சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் ஒரு சப்கான்ஷியஸ், அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல. இதெல்லாம் ஒரு சிலருக்கு தான், மற்றவங்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்குது. பெரும்பாலும் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று மெடிசின், இந்த ஆன்டிபயோட்டிக் மெடிசின். ஃபுட்டுன்னு எடுத்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி அதை விட ரொம்ப முக்கியமானது சால்ட்டு. நம்ம ரொம்ப அதிகமாக சால்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தண்ணி அதுக்கேற்ற அளவு குடிக்க மாட்டோம். அப்போ நம்ம அந்த கிட்னிக்கு வேலைப்பாடு அதிகமாக கொடுக்கறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இதுதான் மேஜரான ரீசன். பெரும்பாலும் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான காரணம் இந்த சால்ட்டு தான். ஃபுட்டில் இருக்கிற சால்ட்டுக்கு சமமான அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் கிட்னி ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸுக்கும் மீனவர்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். எதனால் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சால்ட் இஷ்யூஸ் தான். ஸோ முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ட்ரைடு மாதிரி சாப்பிடுவாங்க. கருவாடு டைப்பில் தான் மட்டன், சிக்கன் எல்லாத்தையும் காய வச்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அப்படி சாப்பிட்றது அவங்க அதுக்கு அழைத்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த அதிகமான பிரச்சனைகள் வருது. இந்த ஃபுட்டு அப்படிங்கிறதுல நம்ம இதுதான் எடுத்துக்கிறோம். இது சால்ட்டு அண்ட் கொலஸ்ட்ரால். ஃபர்ஸ்ட் ரீசன் சால்ட்டு. செகண்ட் ஒன்று ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன்லேருந்து வரும், அதாவது பிபியிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நான் எப்படி கண்காணிக்கிறோன்னா, நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு வேலை பார்க்குறீங்க. அந்த வேலைக்கு ஒரு 8 மணி நேரம் தான் நீங்கள் வேலை பார்க்கணும். ஆனால் அந்த 8 மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு 10 ஹவர்ஸாக பார்க்குறீங்க, 12 ஹவர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பேலன்ஸ் 4 ஹவர்ஸ் இருக்குது பாருங்கள். அதுதான் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு. உங்களுடைய அளவை மீறி நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, உங்கள் அளவை மீறி நீங்கள் யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு காலகட்டத்தில் நம்ம உடம்பை பாதிக்க ஆரம்பிக்கும். அது கிட்னியையும் பாதிக்கும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு பிபியாக மாற்றும், ஒரு சிலருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஹார்ட் அட்டாக்காக மாற்றும், ஒரு சிலருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஐ ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ ஒரு சிலருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கிட்னி பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு பல விஷயமாக பிரியுது இல்லைங்களா? இது ஒரு சிலருக்கு பிபியாக மாறும், அந்த பிபி கிட்னி ப்ராப்ளமாக மாற்றும். ஒரு சிலருக்கு டைரெக்டாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கிட்னியை போய் எஃபெக்ட் பண்ணும், டென்ஷன் படுத்தி விட்டுரும். மூணாவதாக இருக்கிறது தான் இந்த மூணாவதாக பார்த்தீங்கன்னா மெடிசின். மெடிசின் அப்படிங்கிறது நம்ம இந்த எடுக்கிற இந்த சித்தா, ஆயுர்வேதிக்கு இதெல்லாம் ஒரு சிலருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு தெரியாமல் அந்த மெடிசனை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் வரும். ஏன்னா கிரியேட்டின் அதிகமாக ஆகிறது, கெமிக்கல்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது நமக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் மெடிசின்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? நார்மல் ஆன்டிபயோட்டிக், இந்த ஜுரத்துக்கு, சளிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது ஆன்டிபயோட்டிக் மெடிசன் தான். சளிக்கு நம்ம போடுற மாத்திரை ஆன்டிபயோட்டிக். முடிஞ்ச வரையும் இந்த ஆன்டிபயோட்டிக் டோசேஜஸ்லாம் அதிகமாக எடுக்கிறது நிறுத்தணும். ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறது நம்ம நிறுத்தணும். அளவுக்கு மீறி போக சொல்ல இந்த ப்ராப்ளம் வரும். எஸ்பெஷலி சைனஸ், இந்த சைனஸ்ஸு, அதுக்கப்புறம் மூக்கு அடைப்புன்னு சொல்லிட்டு டியூப் மாதிரி விட்டு எடுத்திருப்பாங்க, பார்ப்பீங்க. டியூப் விட்டு எடுப்பாங்க உள்ளே இருக்கிற சைலியெல்லாம். ஸோ அதுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்காலையும் இந்த பிரச்சனை வரும். இது 3 தான் மேஜர் ரீசனு. மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸ் சில ஒரு ரீசன் என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியிலேருந்து வருது. அதாவது அப்பா அம்மா வயசானவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய குழந்தைங்களுக்கு, அதாவது ஓல்டு ஏஜில் மேரேஜ் ஆகிறது, ஒரு 35 ஏஜில் மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் சொல்கிறது. அதாவது கவர்மெண்ட் குழந்தைங்க அப்படின்னா, எம்ப்ளாயிஸ் குழந்தைங்கன்னா
கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னால் எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு ஏஜ் ஜாப் வந்து கிடைக்கிறது ரொம்ப லேட்டாக தான் கிடைச்சிருக்கும். ஸோ அதனால் அவங்க அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகுது. ஸோ அப்படி அவங்க அந்த ரேஞ்சில் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவங்க குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு இல்லை, லேட் மேரேஜ் அப்படின்ட்டு வர சொல்லும் இந்த ஒரு இஷ்யூஸ். அதாவது லேட் மேரேஜ் ஆர் லேட் ஏஜில் பிறக்கிற குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். உங்களுடைய ஒரு கால்குலேஷன் தெரியும் இல்லையா, ஒரு 25-26 தான் மேரேஜ் ஏஜ். ஸோ 35-34 அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மாறிடும் இல்லையா, கான்செப்டே மாறிடும். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே இந்த ஏஜ் கால்குலேஷனால குழந்தைங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது. இது ஒரு முக்கியமாக இதுவும் ஒரு ரீசன் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பெரிய அளவில் பேசப்படலை, அப்படி பார்க்கப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு நிசத்தமான ஒரு உண்மை. இந்த 3 விஷயங்களை முக்கியமாக எடுத்துக்கிறாங்க. இது ஃபுட்டு, ஸ்ட்ரெஸ் அண்ட் மெடிசின், ஆன்டிபயோட்டிக் மெடிசின்ஸ். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.